வணக்கம். இன்றைய இந்த காணொளியில் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். இலங்கையில் திருமண பதிவுகள், அதாவது திருமணம் முடித்தவர்களுடைய எண்ணிக்கையில் வீழ்ச்சி ஒன்று பதிவாகி இருக்கிறதாக இலங்கையினுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களம் இந்த அறிக்கையிலே வெளியிட்டிருக்கிறார்கள். இலங்கையில் ஏன் இந்த திருமண வீதங்கள் திருமணம் செய்து கொள்கின்றவர்கள் எண்ணிக்கை குறைந்தது அப்படின்னு சொல்லி பார்ப்பதற்கு முதல், கடந்த 2023 ஆண்டை விட 2024 ஆண்டில் இது கணிசமான அளவு குறைந்திருக்கிறது. குறிப்பாக 12,066 திருமண சம்பவங்கள் அப்படியே குறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள். இது எப்போது 2023 ஆண்டில் இடம்பெற்றதை விட 2024 ஆண்டில். அப்ப 2023 ஆண்டில் எத்தனை திருமணங்கள் இலங்கை முழுவதும் இடம்பெற்றது அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது 1,52,556 திருமணங்கள் பதிவாகி இருக்கிறது இலங்கையை பொறுத்த வரைக்கும். இது அப்படியே 2024 ஆண்டு ஷிஃப்ட் ஆகின்ற பொழுது குறைந்திருக்கிறது. ஆகவே இந்த குறைந்ததற்கான காரணங்கள், பல்வேறுபட்ட காரணங்களை முன்வைக்கின்றார்கள். பொருளாதாரத்தில் ஏற்பட்ட வீழ்ச்சி, அதே நேரத்தில் மக்களினுடைய வேலை வாய்ப்பு இழக்கின்ற விகிதங்கள், அதே போல பார்க்கின்ற பொழுது உண்மையாகவே இதில் பிரதானமாக பார்க்கப்படுகின்ற விடயங்கள் என்னென்னு சொன்னால், சாதாரணமாக அன்றாட தேவைகளுக்கு பயன்படுத்துகின்ற பொருட்களினுடைய விலையேற்றமும், அதே நேரத்தில் மக்களுடைய பொருளாதாரம் குறிப்பிட்ட அளவு சரிவை சந்தித்தது என்பதுதான் இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டிய விடயமாக இருக்கிறது. இதில் இளைஞர்கள் அதிகமாக திருமணம் செய்து கொள்வதற்கு ஆர்வம் காட்டாமை, தயங்குகின்றமை என்ற ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையை முன்வைக்கப்படுகிறது. இதற்கு காரணம் என்னென்னு சொன்னால், இளைஞர்களுக்கு சரியான அவர்களுடைய கல்விக்கேற்ற வேலை வாய்ப்பு இல்லை. அதே நேரத்தில் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு இருந்தாலும் ஒரு நிரந்தரமான ஒரு சரியான ஒரு வருமானம் இல்லை. அப்படி வருமானத்தை பெற்றாலும் கூட இன்றைய இருந்த பொருளாதார சிக்கல்களில், பொருட்களினுடைய விலையேற்றத்தில் ஒரு திருமணத்தை செய்து கொண்டு அந்த வாழ்க்கையை கொண்டு செல்வதில் ஏற்படுகின்ற அச்சம், எப்படி அந்த வாழ்க்கை இருக்க போகுதோ என்ற அவர்களுடைய அந்த அச்சம் ஒன்றே இந்த திருமணத்தை இளைஞர்கள் செய்யாமல் இருக்கிறதுக்கு தயங்கியதற்கான மிக முக்கியமான ஒரு காரணமாக பார்க்கலாம். கடந்த 2021 ஆண்டு 1,62,628 திருமணங்கள் பதிவாகி இருக்கிறது. ஆகவே அடுத்த 2022 ஆண்டை பார்க்கின்ற பொழுது 1,71,140 திருமணங்கள் பதிவாகி இருக்கிறது இலங்கையில். ஆகவே 2022 காலப்பகுதி கோவிட்-19 இலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு காலப்பகுதியாக அமைந்திருந்தது. அதற்கு பிறகு 2022 ஒரு கணிசமான ஒரு அதிகரிப்பு பதிவாகி இருக்கிறது. 2023 ஆண்டு 1,51,356 திருமணங்கள் பதிவாகி இருக்கிறது. கடந்த 2024 ஆண்டு காலப்பகுதியை பார்க்கின்ற பொழுது 1,39,290 திருமணங்கள் பதிவாகி இருக்கிறது. ஆகவே இது 2023 விட குறைந்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இந்த அடிப்படையில் வைத்து பார்க்கின்ற பொழுது இலங்கையில் திருமணம் செய்து கொள்கின்றவர்களுடைய எண்ணிக்கை கணிசமான குறைவை எட்டியிருக்கிறதாக, வீழ்ச்சியை எட்டியிருக்கிறதாகத்தான் இலங்கையினுடைய சனத்தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களம் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையிலே தான் இந்த விடயங்கள் பதிவாகி இருக்கிறது. ஆகவே உண்மையாகவே இது இன்னும் ஒரு விடயத்தையும் இதில் முன்வைக்கலாம். இலங்கையில் இருக்கின்ற இளைஞர் ஜோதிகள் அதிகமானவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்றமையும் இது ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது. அவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வெளிநாடுகளில் திருமணங்களை செய்து கொள்வதில் ஆர்வம் காட்டுகின்றமையை கூட இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இலங்கையை பொறுத்தவரைக்கும் இலங்கையில் இருக்கின்றவர்கள் உண்மையாகவே அதிகமானவர்களை பார்க்கின்ற பொழுது தற்பொழுது இந்த வெளிநாட்டு மோகம் என்ற ஒரு காரணத்தால் அதிகமானவர்கள் வெளிநாடுகளில் குடியேறிவிட்டார்கள். அதிகமானவர்கள் வெளிநாட்டு மாப்பிள்ளை அல்லது வெளிநாட்டு மணமகள் என்ற போர்வையிலே வெளிநாடுகளுக்கு சென்று தங்களுடைய திருமணங்களை செய்து கொள்கின்றார்கள். இதுவும் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது. இலங்கையில் திருமணத்தை செய்து கொள்வதற்கு மிக பாரிய ஒரு அளவிலான செலவுகள் ஏற்படுகின்றமை ஒரு காரணமாக முன்வைக்கப்படுகின்றது. அதே நேரத்திலே உண்மையாகவே பொருளாதாரத்தினுடைய வீழ்ச்சி காரணமாக, விலைவாசியினுடைய உயர்வு காரணமாக ஒரு விடயத்தை, ஒரு நிகழ்வினை செய்வதென்று சொன்னால் மிகவும் சிரமத்திற்குள்ளே எல்லோரும் ஆளாகி இருக்கின்றார்கள் என்பது கவனிக்க வேண்டிய விடயமாக இருக்கிறது. இந்த அடிப்படைகளை வைத்து பார்க்கின்ற பொழுதுதான் இலங்கையில் இந்த திருமணம் செய்து கொள்கின்றவர்கள், பதிவு திருமணத்திலே பதிகின்றவர்களுடைய எண்ணிக்கை மிக ஒரு வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. ஸோ நீங்கள் இலங்கையில் திருமணம் செய்து கொள்ள இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கமெண்ட் ஒன்று போடுங்க, அல்லது நீங்கள் எந்த நாட்டில் நீங்கள் திருமணம் செய்து கொள்ள போறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.